guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு day in my life வீடியோ வந்து தான் நீங்க பார்க்க போறீங்க. So கொஞ்ச நாளாவே வந்து நான் வீடியோ போடல. Bridal work இருந்துச்சு and வந்து சில work எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அத நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால வீடியோ என்னால போஸ்ட் பண்ணிக்க முடியல. So வீட்ல எல்லாரும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க and என்னோட things எல்லாமே கொஞ்சம் clear பண்ண வேண்டியது இருக்கு. So அதெல்லாம் வந்து clear பண்ணலாம் and இன்னைக்கு டேல என்ன நடக்குது அதையும் நீங்க வந்து பார்க்க போறீங்க. So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. Also subscribe பண்ணாம பார்க்கறவங்க வந்து கண்டிப்பா வந்து subscribe பண்ணிக்கோங்க. So எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் and இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So hair wash பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு மேல வந்து ஆயிடுச்சு. 2-3 டேஸ் வந்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So நான் வந்து hair mask வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். ஹோம்மேட்ல அந்த மாதிரி வந்து பண்ணிக்கல. So கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு அப்படின்றனால ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல இருந்து எடுத்து நான் வந்து hair mask வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். So hair mask வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தலையில வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட pampering routineலயே வந்து நான் நிறைய ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க ஹேர் மாஸ்க் தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு பன் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட நாய்க்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட வேண்டியது இருக்குது. அதனால் போய் முட்டை வந்து பாயில் பண்ணணும். நாங்களுமே வந்து சாப்பிடணும். நானும் என் தம்பியை மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து எக்கை வந்து பாயில் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரான் பிரியாணி வந்து செஞ்சுட்டு தான் வந்து போயிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நானே பார்க்க போகிறேன். பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால அவங்க வந்து சாப்பிடல, டேஸ்ட்டு கூட பார்க்காம செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களாம். ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 டாக் அண்ட் 1 கேட் வந்து வளர்த்துட்ருக்கோம். அதனால் வந்து நான் 4 எக்கு வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்கு வந்து தனியாக வாங்கி வச்சுருப்போம். ஸோ வீக்லி வந்து கொஞ்சம் எக் வாங்கிட்டோம், மொத்தமாக வாங்கிட்டோன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ மோஸ்ட்லி என்னை வந்து இந்த மாதிரி கிச்சன் ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் எனக்குமே வந்து அவ்வளோ இந்த குக்கிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒர்க் அப்படின்றதுனால தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரான் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன வேலை தான் அப்படின்றதுனால இதை நான் பண்ணேன். அண்ட் இது வந்து நான் எப்படி மேக் பண்ணிப்பேன்னா நார்மலாக இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். பட் இது இருந்தாலுமே வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆனியன்லாம் வந்து நல்லா வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுப்பேன். ஸோ மொத்தமாக இருந்துச்சு ஒரு ஆனியன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை வந்து ஒன்ஸ் நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கர்ட் அதெல்லாம் வந்து போட்டுப்பேன். ஸோ நல்லாவே வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வந்து கழுவிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கர்ட் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் சால்ட் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. பட் நான் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஸ்பூன் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் எதுக்காக வந்து அந்த ஆனியனை வாஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனியன் ஸ்மெல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்றதுனால வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து இது மாதிரி மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போகிறதுக்காக இதில் வந்து நான் சாப்பாடு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டாக்ஸ்க்கு எல்லாருமே வந்து நார்மலாக இந்த ரேஷன் அரிசியில் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 4 டாக்ஸ்க்கு வந்து நாங்கள் சாப்பாடு டெய்லி வந்து போடுறோம் அப்படின்றதுனால நாங்கள் ரேஷன் அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி நான் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலரிக்கிறேன். ஸோ அவங்களோட சாப்பாடு வந்து இவ்வளோ தான். ஸோ சாப்பாடு எல்லாமே நல்லாவே வந்து கலரியாச்சு. அண்ட் அவங்களுக்கு போய் சாப்பாடு எல்லாமே நான் போட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நான் போயிட்டு குளிச்சுட்டே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்டு ப்ரான் பிரியாணியை வந்து எனக்கும் என் தம்பிக்கும் வந்து தட்டில் வந்து போட்டு அண்ட் லைட்டாக வந்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா கலரி. மோஸ்ட்லி வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். பட் வெளியே இப்போ எந்த பிரியாணியுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் அவங்கள செஞ்சு வச்சுட்டு போக சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நல்லாவே சாப்பிட்டுட்டு அண்ட் ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணிக்கவே இல்லை. ஸோ
ஒரு சின்ன ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஒரு மாமாயத்தோட டே க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித் விட்டமின் சி அண்ட் டர்மெரிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிமாக இருக்கும். பட் டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லைட் வெயிட்டான டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவான ஃபீல் வந்து கொடுக்குது. டெய்லி விட்டமின் சி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் வந்து டெய்லி எனக்கு வந்து க்ரீம் யூஸ் பண்ணணும் அண்ட் ஃபவுண்டேஷன் போடாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல க்ரீமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மாமாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணிக்காமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மாமாயத்.in பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்வீட்டாக 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்போ அவங்க வெப்சைட்டில் ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களோட பேரில் வந்து ஒரு ட்ரீயை வந்து லிங்க் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயின் திங் மாமாயத் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. ஆல்சோ மாமாயத் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸோட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் வந்து அப்படியே ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்கப் நீங்கள் நார்மலாக டெய்லி வேருக்கு என்ன மாதிரி வந்து மேக்கப் போடுறீங்களோ அது மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்காக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக ஒரு க்ளோவிங்கான லுக் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம் இந்த மாதிரி லிப் டிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் முடிச்சுட்டு வந்து ஹேர் கேர், அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து இந்த ரொட்டீன் நான் கண்டிப்பாக வந்து பண்ணிப்பேன். ஸோ ஹேர் கேர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய கபோர்டை வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயினான வேலை. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னோடய பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே சில திங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக வந்து என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து இது என்னோடய பிளேஸ் கிடையாது, எங்கள் அம்மா ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். ரொம்பவே அது மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ப்ராடக்ட் சேர நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே வச்சிடுறேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பார்த்தாலே வந்து தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். அண்ட் வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து எல்லாமே வச்சு அதை வந்து நாசம் பண்ணுறோம் அப்படின்றதுனால கரெக்டாக பார்த்து வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே எடுத்து வைக்கும்போது தான் வந்து பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பாட்டிலில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மரம் மாதிரி அண்ட் அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து எதுவுமே வைக்கலை. அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வெளியே வச்சா வந்து அழுக்காயிடும் அப்படின்றதுனாலேயே நான் இதுக்குள்ளேயே வந்து வச்சிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா இதில் இருக்க ப்ராடக்ட்டை வந்து நான் எடுத்து தனியாக வந்து வச்சுருவேன். பட் அந்த அட்டை டப்பா வந்து எனக்கு தூக்கி போகிறதுக்கே மனசு வராமல் திருப்பி அங்கேயே வச்சுருவேன். அது வைக்க இன்னும் வந்து பிளேஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிடும்ல. ஸோ அது ஏன் நான் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது தான் இந்த டப்பாவெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றதே ஞாபகம் வந்து நான் அப்போ வந்து க்ளீன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்க ப்ராடக்ட்லாம் வந்து நான் தனியாக வச்சுருவேன். ஸோ அது வந்து டேட் இருக்கிற வரைக்கும் டக்குன்னு யூஸ் பண்ணி நான் வந்து காலி பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்து இதுலேயே வந்து எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் அண்ட் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து உள்ளே இருக்கும். நான் அதை வந்து பார்க்காமலே அப்படியே வந்து வச்சுட்ருப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலெல்லாம் வந்து நான் வீட்டில் மேக் பண்ணுறது ஸ்கின் கேர் அந்த ப்ராடக்ட் எல்லாமே இதில் இருக்கும். இது கூட கெட்டு போச்சு. ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு பவுட்ரு பண்ணியிருக்கேன். அது என்ன பவுடருன்னு எனக்கே தெரியல. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இப்போ இதெல்லாமே வந்து தூக்கி போடணும். அண்டு சம்டைம்ஸ் வந்து இந்த புதுசாக வாங்கின அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் அதெல்லாமே வந்து அப்படியே வச்சுருக்கேன்.
இதுக்குள்ளே வந்து ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. இது எப்படி இருக்குன்றது எனக்கே தெரியல. எங்கேயாவது வெளியே போயிட்டு அந்த கர்ச்சீஃபை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து வச்சுருப்பேன். அது வந்து புது கர்ச்சீஃப் வேறு. எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, என் திங்ஸை வந்து நானே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது வந்து ரொம்ப ஒரு வாட்டி ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுறேன். அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அது மாதிரி வந்து பார்க்கலாம். சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகியிருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வச்சுப்பேன், தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நான் கண்டிப்பாக தூக்கி போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு கிஃப்ட் ஐட்டம். பொக்கிஷமாக வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து காமிக்கிறேன். ஸ்டில்குள்ளே என்னோடய ஃபோட்டோ இருக்கும். அது அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா வந்து லைட்டில் வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அழகாக தெரியும். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து இருக்கும். இது பழைய கிஃப்ட்டு. ஸோ அதை வந்து நான் இதில் செக்யூராக வந்து வச்சுருக்கேன். நிறைய இந்த மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன் அது எல்லாமே வந்து நிறைய வந்து சேர்ந்துருக்கு. சிலதெல்லாம் வந்து நான் எப்படி அதை ஒரு பாடியில் எத்தனை மாய்ஸ்சரைசர் தான் நானும் போடுறது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸ் அப்படின்றதுனால இதுக்குள்ளே ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதை ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் அதை ஊற்றி நான் இது வந்து இப்படி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து வீட்டில் மேக் பண்ண ஆயில். அதுக்கப்புறம் இது வந்து பாடி ஸ்க்ரப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது வந்து வீடியோவுக்கு மேக் பண்ணுறதுக்காக ஒரு முன்னாடி செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சில சீரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகியிருக்கும். பட் இருந்தாலும் அந்த டப்பாவை நான் வந்து தூக்கி போடாமல் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சு அதில் வந்து எம்டி டப்பாவே வந்து நிறைய இருக்குது. இதில் சீரம்க்கு பேப்பர் போட்டுட்டு தான் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வைப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த நல்லா ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். உள்ள ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும் அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டு வரேன். இது என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வந்து சாரீலாம் வாங்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் திக்காக. ஸோ அந்த மாதிரி பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஷெல்ஃபில், கபோர்டில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கீழே எதுவுமே ஆகாது. அண்ட் நம்ம வந்து தனியாக இதுக்காக காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. புது சாரியில் இருந்தால் பேப்பர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து எடுத்து வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ் தனி, மாய்ஸ்சரைசர் தனி, பாடி லோஷன் தனி, ஸோ எல்லாம் வந்து தனியாக ஃபஸ்ட் நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து அடுக்க முடியும். ஸோ நான் பிரித்து எல்லாமே வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். இதுக்கே ஒரு 1/2 hour மேலே வந்து ஆச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம மேலே வந்து அடுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லா திங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ முடியல வந்து அப்படியே இதுக்கே எனக்கு டயர்ட் ஆகுது. அண்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருந்துச்சு. ஸோ கரெக்டான டைமில் வந்து என் தம்பி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ காஃபி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் மடித்து வைக்கணும். இதெல்லாமே வந்து புது ட்ரெஸ் தான். ஸோ நான் வந்து இப்போது ஏதோ ப்ரைடலுக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அது ஒரு 2 நாள் முன்னாடி நடந்தது. ஸோ நான் அதை அப்படியே தூக்கி சேரில் வந்து போட்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து மடித்து திருப்பி அதே இடத்துல போய் வைக்கணும். மோஸ்ட்லி எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலைலாம் சுத்தமாக பிடிக்காது. சரி நான் எடுக்கும்போது தான் எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படின்றதுனால மடிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து நல்லா மடித்து வச்சுட்டேன். இப்போ போய் நான் கபோர்டில் போய் அடுக்க போகிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து
ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து பானிபூரி வாங்க போயிருக்கான். ஸோ இன்னொரு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், அது என்ன அப்படின்றது வந்து என்னோடய இன்ஸ்டாவில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேல வந்து கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து என்ன எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு போய் லைக்கும் கொடுக்கலாம் அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸோ பானிபூரி அண்ட் சாண்ட்விச் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ் இருக்குது, அங்கே சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே போய் என் தம்பி வாங்கிட்டு வந்தான். மேகி வந்து பார்த்து வாயை பொழந்து பார்த்துட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுக்கு இந்த மாதிரி பானிபூரி எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல எப்படியும். ஸோ சாண்ட்விச் மட்டும் மேலே இருக்க ப்ரெட்டு வந்து கொடுத்துடணும், அண்ட் பானிபூரியில் இருக்க அந்த வெறும் பூரி மட்டும் கொடுத்துடணும், அதெல்லாம் வந்து சாப்பிடும். பட் இந்த மாதிரி காரம் ஐட்டம்லாம் நம்ம வந்து பெட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. பட் என்ன தான் பார்த்துட்டு இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. எனக்கு வந்து பானிபூரி அப்படின்னு சொன்னால் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நல்ல கடையாக தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவேன். ஸோ வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ உங்களுக்கும் கொடுக்குறேன், வேணா சாப்பிடுங்க. ஓகே காய்ஸ், இந்த vlog வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.